ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்டர் ஆப்பிள் செடி எப்படி நம்ம ஈஸியாக மாடியில் வளர்க்குறதுன்றது பார்க்கலாம். இந்த மரம் இதை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல பெரிய மரமாக தான் வளரும். மேக்ஸிமம் மாடியில் வருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஜஸ்ட் நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சேன். பட் நல்லா அழகாக இந்த வருஷம் 1 இயர் ஆகுது இந்த செடி வச்சு. 1 இயரில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இதில் காய் விட்டுருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வெரைட்டியான கலர்ஸில் வரும். க்ரீனு, டார்க் ரெட்டு, பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸில் வரும். நம்மளுக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கிளைமேட்டுன்னு சொல்லலாம். இது வந்து சில் கிளைமேட்டில் தான் நல்லா வரும். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வெயில் ஜாஸ்தி படக்கூடாது. ஸோ வந்து ஆனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு நாள் கூட வந்து தண்ணி வந்து செடிங்களுக்கு மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன மாதிரி காரணம் இருந்தாலும் செடிங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி விடுவேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மருந்து எதுவுமே போடவே இல்லை. நம்ம கிச்சன் வேஸ்டேஜு, அப்புறம் இதில் வரும் இல்லைங்களா, இந்த வேஸ்ட்டாக விழுவும் இல்லையா, இலை காஞ்சி போயிட்டு, அந்த இலையை தான் நான் இதுக்கு திருப்பி மறுபடியும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேஸ்டேஜு, தண்ணி, இவ்வளோ தான். இதுக்கு நான் இது வரைக்கும் மருந்துன்னு சொல்லிட்டு நான் பூச்சி கூட பிடிச்சதில்லைங்க இந்த மரம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நான் இது ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க இந்த ஆப்பிள் பேர். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது மேக்ஸிமம் வந்து ரெட்டு, பிங்க்கு, லைட் பிங்க் அந்த மாதிரி நல்ல வெரைட்டியான கலர்ஸில் வரும். நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கொத்தாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. அங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. அப்புறமா காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே அதுக்கு பின்னாடியும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக வச்சுருக்கு. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. இது ஒரு பெரிய கேனில் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சைஸு. மாடியில் தான் இருக்குது. ஆனால் ஒரு நிழலான இடத்துல ஒரு கார்னரில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட மாடியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடி நான் வந்து நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 1 இயர் ஆகுதுங்க கம்ப்ளீட்டாக. இது 1 இயருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதோட சீசன்னால் காய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுக்கிற ஒரு சில காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று சாப்பிட்டு கூட பார்த்தேன் நான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், நான் வந்து வீடியோ போட்டு 6 மந்த் ஆகுது. வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மரம் வந்து காய் நல்லா விட்டுருந்துச்சு. ஸோ இதை பற்றியான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். தயவுசெய்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எப்போ கிடைக்குதோ டைம் அப்போ வந்து நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். அதர்வைஸ் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. பட் வீடியோ பாருங்கள். எல்லாமே நான் வந்து ஓனாக ட்ரை பண்ணது தான். ஓனாக ட்ரை பண்ணி வைக்கிற செடி தான். எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆனதில்லை. எல்லாம் சக்ஸஸாக தான் இருக்குது செடிங்க எல்லாமே. நான் 1 இயருக்கு முன்னாடி போட்ட செடிங்க எல்லாமே கூட இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பட் வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.